இன்று உலகம் முழுவதும் பேச்சு பொருளா மாறி இருக்கக்கூடிய அமெரிக்க ஈரான் இடையிலான போர் அப்டேட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நிலவரப்படி அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் மேலும் வலுப்பெற்றிருக்குன்னே சொல்லலாம். ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்துல கையெழுத்திட முரண் பிடிக்குதுன்னு சொல்லி இஸ்ரேல் ஈரான் மீது திடீர் தாக்குதலை பிப்ரவரி 28 ஆரம்பிக்கிறாங்க. இதுல பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தாக்குதலுக்கு முன்றைய தினம் தான் ஓமனோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு இன்டர்நேஷனல் டிவில ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு. அந்த இன்டர்வியூல பத் அல்பூர் செய்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தாக்குதலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவரே ரெண்டு நாடுகளுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி வச்சதாகவும், அந்த பேச்சுவார்த்தையோட வெளிப்பாடா அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம், அதுவும் அமெரிக்கா சொல்ற அந்த ஒப்பந்தத்துக்கு நாங்க கையெழுத்திட ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல இருந்து தெரிவிச்சதாகவும் சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி ஒரு பேரிடர் ஏற்படுறதுக்கு முன்னாடியே ஈரான் அமைதியை விரும்பி இருக்கிறதுன்றது இந்த ஓமனோட வெளியுறவுத்துறை அமைச்சரோட கொடுத்த பேட்டி மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த பேச்சுவார்த்தையானது பிப்ரவரி 27 நடக்குது. ஆனா அடுத்த நாளே பிப்ரவரி 28 அன்னைக்கு இஸ்ரேல் ஒரு கடுமையான போர் தாக்குதலை ஈரான் மேல தொடுக்கிறாங்க. இதை பார்த்த ஓமனோட வெளியுறவுத்துறை அமைச்சர் தன்னோட அதிருப்தியை அவரோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்காரு. அந்த பதிவுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு போரே கிடையாது, இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு போர். இதுல அமெரிக்கா ஏன் மூணாவது ஆளா போயிட்டு இருக்கு, அப்பாவி மக்கள் இதுல பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட அதிருப்தியை வெளியிட்டு இருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்ப ஈரானே கையெழுத்திட ஒப்புக்கொண்டாலும் இஸ்ரேல் அமைதியை விரும்பவே கிடையாது. அவங்களோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஈரானை ஒட்டுமொத்தமா அடிக்கணும்ன்றதுதான் இஸ்ரேலோட முக்கிய நோக்கமா இருக்கு. இது இப்ப மட்டும் இல்ல, ஜூன் 2025 ஈரானுக்கும் அமெரிக்காவும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கும்போது இஸ்ரேல் திடீர்னு ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. சோ அதே மாதிரிதான் இந்த வாட்டி ஜெனீவால ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அடுத்த நாளே இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு போர் தாக்குதலை செஞ்சிருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட பல்வேறு பகுதிகளை அடிச்சுட்டு வராங்க. இதுல கொடுமையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பிரைமரி ஸ்கூல், அதாவது பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூல் மேல இவங்க கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தி 150க்கும் மேலான குழந்தைகள் அந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி பெண்கள், குழந்தைகள்னு யாரையுமே பாரபட்சம் பார்க்காம தன்னோட அதிகார திமுறை காட்டணும்ன்ற பேர்ல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் செஞ்சுட்டு இருக்க அதே வேளையில தான் ஈரானோட உச்சபட்ச தலைவர் கமேனி உட்பட 48 முக்கிய தலைவர்கள் ஈரான்ல கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஈரானோட முக்கிய தலைவர்களோட இழப்பு அந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போதுன்னு சொல்லலாம். ஒண்ணு பார்த்தனா, அந்த கமேனியோட இடத்துக்கு இன்னொரு தலைவர் அங்க கொண்டு வரப்படணும். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஈரான்ல இருக்க ஆயுத குழுக்களும் ஒரு வன்முறையில இறங்கி ஆட்சியை பிடிக்க போயிட போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு அச்சம் ஈரான் நாட்டுல நிலவிட்டு இருக்கு. இப்படி ஈரானோட உச்சபட்ச தலைவர் கமேனி மட்டும் இல்லாம அவரோட பேர குழந்தைகள், மருமகள், மகள், இப்படி அனைவரையும் குறி வச்சு அமெரிக்க ராணுவம் கொலை செஞ்சிருக்காங்க. தங்கள் நாட்டு தலைவர் கமேனி கொலை செய்யப்பட்டதுக்கு ஈரான் தரப்புல இருந்து இப்போ ஒரு எச்சரிக்கை வெளியே வந்திருக்கு. ஈரானும் தொடர்ந்து ஒரு பெரிய தாக்குதலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் மேல தொடுக்க போவதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அமெரிக்கா மட்டும் இல்லாம இஸ்ரேல் மட்டும் இல்லாம அமெரிக்க தளங்களை கொண்டிருக்கிற எல்லா வளைகுடா நாடுகளிலும் தொடர்ந்து ஈரானும் தாக்குதலை செஞ்சுட்டு வராங்க. இப்படி கமேனி கொல்லப்பட்ட அப்புறம் ட்ரம்ப் ஒரு பேட்டியை கொடுக்கிறாரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் மீது தாக்குதல் என்றது ஒரு 4 வார திட்டமா அவங்க போட்டிருக்கதாகவும், தன்னோட நோக்கங்கள் எல்லாம் நிறைவேற வரை இந்த தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அவர் எச்சரித்திருக்கிறாரு. ஈரான் பதில் தாக்குதலை தொடுக்கிறத நிறுத்திட்டு இவங்க கிட்ட அணிபடிஞ்சு வரணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இந்த மொத்த போருக்குமே ஒரு அடிப்படையான ஒரு புள்ளி என்னன்னு பார்த்தோன்னா, ஈரான் அணுசக்தி ஆயுதங்களை உற்பத்தி செய்யுது. இவங்க இந்த மாதிரி அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யறது எங்க நாட்டுக்கு எங்க நாட்டோட பாதுகாப்புக்கு பிரச்சனையா அமைதுன்னு சொல்லிதான் ட்ரம்ப் இந்த போர் தாக்குதலை ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதுல உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, IAEA, அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இந்த அமைப்பை பத்தி பார்த்தோன்னா இது ஐநா சபையோட ஒரு அபிஷியல் அமைப்பு. இவங்களோட வேலை என்னன்னா, எந்தெந்த நாட்டுல அணுசக்தி ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படுது, அது எதற்கான பர்பஸ்ல அவங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கவனிக்க வேண்டிய மொத்த ஒரு வேலையை தான் இந்த அமைப்பு செஞ்சுட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் அணுசக்தி ஆயுதங்களை உற்பத்தி செய்யுது அப்படின்றதுக்கு எந்த ஒரு தடையுமே அந்த நாட்டுல இல்ல, அந்த நாட்டுல அணுசக்தி ஆயுதங்களை உற்பத்தி செய்யப்படவில்லைன்னு சொல்லிட்டு ஐநா சபையோட ஒரு அமைப்பே இதை
தெரிவிச்சிருக்கு. ஆனாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இல்லாத ஒரு போலியான காரணத்தை வச்சு ஈரானை அழிக்க பாக்குதுன்றது ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்கு. ஈரான் ஒரு முக்கியமான இதுக்கப்புறம் ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கு. என்னன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் மொசார் அப்படின்ற ஒரு கடல் பகுதியை வந்து இப்ப முடக்கி இருக்காங்க. இது முடக்கிறது மூலமா என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னா, உலக அளவுல எல்லா பகுதிகளுக்கும் இந்த பகுதி மூலமா தான் எண்ணெய் ஏற்றுமதி நடந்துட்டு இருக்கு. இந்த பகுதியை ஈரான் முடக்கினதால உலக அளவுல வந்து எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு, ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா பெட்ரோல் டீசலோட விலை வந்து மிகப்பெரிய அளவுல உயரக்கூடும் அப்படின்ற அபாயம் உலக அளவுல இருக்கு. அதையும் மீறி இந்த கடல் பகுதியில வேற நாட்டு கப்பல்கள் ஏதாவது போனா கடல் கடியில வந்து கன்னி வெடிகள் வந்து வைக்கப்பட்டிருந்தாவும் அந்த நாடு மூலமா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி செஞ்சு ஈரான்ல இருக்க அப்பாவி மக்களை கொண்டுட்டு வராங்கன்னு தெரிஞ்சோ உலக நாடுகள் எல்லாமே அமைதியா இருக்கிறது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பாகிஸ்தான், ஈராக் உள்ளிட்ட சில நாடுகள் மட்டுமே அமெரிக்காக்கு எதிரான கண்டனங்களை வந்து தெரிவிச்சு வராங்க. இப்ப நம்ம இந்தியாவை பத்தி பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவர்கள் தரப்புல இருந்தோம் ஏதாவது நாங்க சமத்துவம், சமநிலை, உலக அமைதின்னு பேசக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு அமெரிக்கா, அணிசரா நாடுகளின் முன்னணி நாடு மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் ராணுவ தாக்குதலை கண்டித்து உடனடியாக தாக்குதலை நிறுத்தணும்னு சொல்லிட்டு உரத்து குரல் கொடுத்திருக்க வேணும். ஆனா பாஜக ஒன்றிய அரசு நீடித்த அமைதியை வலியுறுத்தும் அயலுறவு கொள்கையை கைவிட்டுட்டு அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்கு நட்பு கரம் நீட்டுவது அயலுறவு கொள்கைக்கு இழைக்கப்படும் துரோகம்னே சொல்லலாம். இந்தியாவில மட்டும் இல்ல, உலகத்துல எந்த பக்கம் அநியாயம் நடந்தாலும் பிரதமர் மோடி முதலாளி கூடவே நிக்கிறதுன்றது நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்ல. இப்போ அமெரிக்கா இன்னும் போர் தாக்குதலை தீவிரப்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஈரானும் பதில் தாக்குதலை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவை ஒரு பலமா பிடிச்சிட்டு இஸ்ரேல் தனது மோசமான ஒரு நிலைப்பாடை வந்து இந்த போர் மூலமா காமிச்சிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த போரின் தன்மை இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம இனிவரும் காலங்களை பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.